ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோ. இந்த புக்கோட லாஸ்ட் வீடியோ இதாங்க. ஸோ இந்த புக்கோட இதே பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் நம்மளை எப்படி ஆக்கிரமிச்சாங்கன்றதில் ஆரம்பித்து நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ், அதாவது August 15, 1947 வரைக்கும் என்ன நடந்ததுன்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இந்த பார்ட் 4 வீடியோவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதைத்தான் டைரெக்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பீப்புள்ஸ் இனிஷியேட்டிவ், தனித்தனியாக ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உருவாகி எஜுகேட்டட் இண்டியன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் அந்த தனித்தனியாக இருந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் க்ளூ மாதிரி காந்திஜி எப்படி வந்து ஒரே ஒரு செட்டப்புக்குள்ளே கொண்டு வந்தார். இப்போது காமன் பீப்புள் இதை மட்டும், இப்போது இவங்கெல்லாம் வந்து அவங்க வேலையே இந்த போராட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் காமன் பீப்புள் வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த போராட்டத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. எங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்பை விட, ரொட்டீனை விட எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு பீப்புள் அப்ரைஸ் ஆகுறாங்க. அப்படி என்னென்ன யார் எந்தெந்த இடத்துலலாம் அப்ரைஸ் ஆனாங்க, என்னென்ன பிரச்சனையாக அப்ரைஸ் ஆனாங்கன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கேதார், குஜராத், பத்தீதார் இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய பெசன்ஸ் வந்து ஒரு நான் வயலண்ட் கேம்பெயின்ஸை வந்து உருவாக்குறாங்க. இது எல்லாமே வந்து காந்திஜி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆகி நடக்கிறது தான். எதுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போடுறாங்கன்னா, ஹை லேண்ட் ரெவென்யூ வந்து பிரிட்டிஷ் கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க வந்து சண்டை போடுறாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் கோஸ்டல் ரீஜன்லேயும் தமிழ்நாடோட இன்டீரியர் ரீஜன்லேயும் லிக்கர் ஷாப்பை எல்லாம் வந்து இது பண்ண சொல்லி சண்டை போடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா நடக்குது. எங்கே? குந்தூர், ஆந்திர பிரதேஷில் புவர் ப்ரெசன்ட் ட்ரைபல்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா பண்ணுறாங்க. அதாவது எங்களோட வாழ்க்கையை, எங்களோட நிம்மதியை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. சிந்தன் பெங்கால் வந்து கிலாஃபத் நான் கார்பரேஷன் அலையன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாங்க. அகலி அஜிடேஷன் ஆஃப் த சிக்ஸ் வந்து பஞ்சாபில் நடக்குது. ஸோ இங்கே வந்து குருத்வாராவில் பிரிட்டிஷோட கரப்டட் பீப்புள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்காக சண்டை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசாம் டீ கார்டன் லேபரர்ஸ் வந்து எங்களுக்கு வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சாமிக்காக பஜனை பாட்டு பாடுவோம் இல்லைங்களா, ஸோ கிருஷ்ணாவை நினச்சி பாடக்கூடிய ஒரு பாட்டில் அந்த கிருஷ்ணாங்கிற அந்த கடவுளோட நேம் எடுத்துகிட்டு காந்தி ராஜான்னு ஆட் பண்ணி காந்தியை ஒரு கடவுளாக நினச்சி பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு காந்தி வந்து இந்த காமன் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பீப்புள் வந்து அவரை அட்மையர் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யூபியில் பிரதாப்கர் அப்படிங்கிற இடத்துல பெசன்ஸ் விவசாயிங்க வந்து இல்லீகல் எவிக்ஷன் ஆஃப் டெனன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக சண்டை போட்டிருக்காங்க. சில போராட்டங்களில் காந்தி டைரெக்டாக வந்து அதில் பங்கெடுக்கலை, ஆனாலும் அவர் பேரை வச்சு மக்கள் வந்து அவர் மூலமாக செய்கிற மாதிரி சண்டை போட்டு ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அவங்க ஜெயிச்சதா அதை பார்க்கல, காந்தி ஜெயிச்சதாக தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தியை பீப்புள் எப்படி சொன்னாங்கன்னா மீசையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கடவுள் மாதிரி, ஒரு மகாத்மா மாதிரி அவரை வந்து மக்கள் நினைக்கிறாங்கன்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1922லேருந்து 1929 வரைக்கும் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காந்தி வந்து அந்த நான் கார்பரேஷன் மூமெண்ட்டையும் கலிஃபத் மூமெண்ட்டையும் சேர்ந்து ஒன்றா சேர்த்து ரொம்ப பெரிய ஒரு கிளர்ச்சியை உருவாக்கியிருக்காங்க. என்டையர் நாடுமே வந்து அதை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக பிரச்சனைகள் எழும்பிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ்க்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் தான் என்ன ஆகுது, சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த பெசன்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முற்றுகையிட்டு அதெல்லாம் அடித்து போட்டு ஒரு போலீஸ்மென்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க. ஸோ வைலன்ஸ் வந்து கையெடுக்கக்கூடாது, நான் வந்து போராடுற இடத்துல வைலன்ஸ் இருக்கவே கூடாதுங்கிறது தான் காந்தியோட ஐடியாலஜி. ஸோ இவரோட பேரை வச்சு அங்கே வந்து ஒரு வைலன்ஸ் நடக்கவும் அதை வந்து அவரால் தாங்க முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த நான் கார்பரேஷன் மூமெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாரு. அவர் போன உடனே ஒரு தடுமாற்றம் வந்து என்டையர் கண்ட்ரிலையுமே உருவாகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியாத மாதிரி ஆகி ஒரு அவநம்பிக்கை மாதிரி ஆகி என்டையர் கண்ட்ரியுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டத்துலேருந்து கம்மியாகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு.
மக்களுக்கு வந்து காந்தி மேலே நிறைய இடத்துல கோபம் வர்றதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த போராட்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக வந்துச்சோ எல்லாமே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அழகாக உருவாகிட்டு இருந்த ஒரு விஷயம் பட்டுன்னு உடஞ்சி போன மாதிரி ஃபீல் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஓகே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்ஸ் வந்து ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு ரேடிக்கல்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி வந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாங்க. இப்போ எல்லாமே பட்டுன்னு உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியல. பட் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட்டில் முக்கியமான பதவியை வந்து எடுக்கணும். நம்ம பவரில் இருக்கணும் போது நிறைய மாற்றுறதுக்கான பவர் நம்மளுக்கு கிடைக்கும். பிரிட்டிஷ்கிட்ட நம்ம நெகோஷியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பாலிட்டிக்ஸில் வந்து போகணும், ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்கணும். எலெக்ஷனில் ஜெயிச்சு பவர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் நம்மளே போடலாமே அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் 1930 என்ன ஆச்சுன்னா சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 விஷயம் உருவாகுது. ஒன்று வந்து ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவாக் சங் RSS அப்படிங்கிறது உருவாகுது. இது ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி நேஷ்னலிஸ்ட் பகத்சிங் அவரும் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து போராட்டத்துக்குள்ளே இறங்குறாரு. ஸோ காந்திஜிக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் அதிகமாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். இப்போது கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க, 1927 பிரிட்டிஷ்குலேருந்து ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க. அந்த கமிஷன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த கமிஷன் மூலமாக டிசைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா அதில் ஒரு இந்தியன் கூட இல்லை. அப்போ எங்களோட தேவைகள் என்னங்கிறத நாங்கள் இல்லாமல் நீங்களாகவே முடிவு பண்ணால் அது எப்படின்னு சொல்லி பீப்புள் அஜிடேட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த கமிஷனோட ஹெட்டு பேர் பார்த்திங்கன்னா சைமன். அப்போது சைமன் கமிஷன்றது தான் பேர். அப்போ கோபேக் சைமன்னு போராடுறாங்க. இது எப்போ நடக்குது, 1927. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பூர்ண ஸ்வராஜ், அது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இதுக்காக அடுத்த போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1929 ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் ஆகிறாரு. இவர் வந்து ஆக்சுவலி முதல்லேருந்தே பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் பிரிட்டிஷ்கிட்ட மாட்ரேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிரிட்டிஷ்கிட்ட நம்ம நியாயமாக கேட்டோன்னா பிரிட்டிஷே நம்மளை ஆழட்டும், நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்திலேயே நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் தான் இல்லை, நம்மளை ஆள்றதுக்கு அவங்க தேவையில்லை, இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு முதல்லேருந்தே அவங்க தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ 1929 நேரு வந்து பிரசிடென்ட் ஆனோடனே அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் முன்வைக்கிறாரு. ஸோ ஜான்வரி 1930, அதாவது ஜான்வரி 26, 1930 அவர் என்ன சொல்கிறாரு, இன்னிலேருந்தே இந்த டேட்லேருந்தே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் தான், இனிமேல் நம்ம வருஷம் இது இண்டிபெண்டன்ஸ் டேவாகவே நினச்சி கொண்டாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் 1928 ஃபார்ம் ஆகுது, HSRA. ஓகேங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், அப்புறம் சுக்தேவ் அண்ட் அதர்ஸ். ஸோ இவங்க ஆனால் வந்து கொஞ்சம் வைலண்ட் பேஸ்டு கம்யூனிட்டி தான். ஸோ இவங்க எங்கே இதை நிறுவுறாங்க, எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா கொத்லா இந்த டெல்லியில் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாலா லஜ்பத் ராயை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ஸோ அதை யார் செஞ்சாங்களோ அந்த ஆஃபீஸர் பேர் சவுந்தர்ஸ். ஸோ அவங்கள அசாசினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1929 பகத்சிங் அண்ட் BK டட் இவங்கெல்லாம் சேர்ந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மேலே குண்டு தூக்கி போடுறாங்க. அவங்க வந்து மக்களை கொல்லணும் இல்லை ஆஃபீஸர்ஸை கொல்லணுங்கிற இன்டென்ஷனில் தூக்கி போடல, காலியாக இருக்கிற வேக்கண்ட்டாக இருக்கிற அந்த பில்டிங் மேலே தான் தூக்கி போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, நாங்கள் கவனிச்சிட்ருக்கோம், எங்களோடதை நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்ற அந்த ஒரு விஷயத்தை, அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க போடும்போதே என்ன சொல்லியிருக்காங்க, டு மேக் த டெஃப் ஹியர். ஸோ பிரிட்டிஷ் வந்து டெஃப் மாதிரி நடிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கும் இது கேட்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் போட்டாங்க, யாரும் சாகலாம் இல்லை.
ஸோ அதுக்காக தான் பகத்சிங்கை வந்து ஜெயிலில் போட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்கள எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 23, 1931. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் பயங்கர டிட்டர்மினேஷனோட அவர் இறந்தது கூட அவ்வளோ ஒரு சுயமரியாதையாக டிக்னிஃபைடாக இறந்துருப்பார். அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த போராட்டத்துக்குள்ளே யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. ஸோ வைலன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, அப்போ மட்டும்தான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நான் கார்பரேஷன் மூமெண்ட்லேருந்து வெளியில் போய் திரும்பவும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறமா மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக மார்ச் டு தாந்தி அப்படின்னு காந்திஜி வந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். எப்போது 1930 ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து சால்ட் டேக்ஸ், உப்புக்காக டேக்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே சுற்றி 3 பக்கமும் தண்ணி இருக்குது. ஸோ சால்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ நம்ம உருவாக்குற அந்த சால்ட்டுக்கு நம்மக்கிட்டேயே வந்து அவங்க டாக்ஸ் கேட்குறாங்க. அப்போ அது ரொம்ப அநியாயம் இல்லையா? ஸோ அந்த அநியாயத்தை எதிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த மார்ச் எதுக்காக சண்டை போடலான்றதை பார்க்கும்போது சால்ட் டேக்ஸுக்கு எகெயின்ஸ்டாக பிளான் பண்ணி அவர் சண்டை போடுறார். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் வாஸ் சின்ஃபுல் த டேக்ஸ் சால்ட் சின்ஸ் இட் இஸ் சச் எசென்ஷியல் ஐட்டம் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சால்ட்டு, அதில் போய் டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அதை வச்சு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ 240 மைல்ஸ் நடக்கிறாரு. சபர்மதியிலேருந்து தாந்தி வரைக்கும், அந்த கோஸ்டல் ரீஜன் வரைக்கும், அந்த கடற்கரை வரைக்கும் நடக்கிறார். ஓகேங்களா? ஸோ விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ பார்த்திங்கன்னா அம்பாபாய் அப்படிங்கிறவங்க கர்நாடகாவில் நிறைய போராட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்பவே முன்னிப்பாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பிரபாத் பெரிஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருக்காங்க. காந்திஜியே வந்து பெண்கள் வந்து இந்த போராட்டத்துக்குள்ளே வரதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒத்துக்கலை. பட் சரோஜினி நாயுடு தான் அவரை ஒத்துக்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்து கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது ப்ரொவின்ஷியல் அட்டானமி உள்ளே வருது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி ப்ரொவின்சஸ்க்கு வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் வரவங்க பாலிசிஸ் அதில் மேக் பண்ணலாங்கிற அந்த பவர் கொடுக்குறாங்க. அப்போது 1937 ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸும் அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மொத்தம் 11 ப்ரொவின்சஸ் இருக்குது. அதில் 7 வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. 1937 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 1939 வரைக்கும் 2 வருஷம் அவங்க ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டைமில் தான் செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வார் வந்தாவே சராசரியான ரொட்டீன் லைஃப் ஆஃப் த பீப்புள், கவர்மெண்ட் எல்லாமே வந்து மாறி போயிடும் இல்லைங்களா? அப்போது அந்த மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரோஜினி நாயுடுவை பற்றி நம்ம பார்க்கலாம். சரோஜினி நாயுடு வந்து தாந்தி மார்ச்சில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லீடர். ஷீ இஸ் த ஃபஸ்ட்டு விமன் டு பிகம் பிரசிடென்ட் இன் ஐஎன்சி, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அவங்க எந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னா 1925 இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறமா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி எப்படி உருவாயிருக்கு, இதுக்கு இன்னொரு பேர் தான் அசத் ஹிந்த் ஃபவுத். ஸோ இதை வந்து யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் 1944 உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வார் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இவரோட மோட்டோவாக இருந்தது. ஸோ அவர் கல்கட்டாவிலேருந்து சிங்கப்பூர், ஜெர்மனி இங்கே எல்லாமே போய் இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான ஆர்ட்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஆர்மி வந்து இவரை உருவாக்குனதுக்கு அப்புறமா இம்பால் அண்ட் கொஹிமா மூலமாக இந்தியாவுக்குள்ளே வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை தோக்கடித்து இந்தியாவை வந்து தன்னோட நாடாக ஆக்கணும், இண்டிபெண்டன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் என்டையர் இந்தியாவுமே இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஃபைனலாக குவிட் இண்டியா அண்ட் லேட்டா. ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட் எப்போ வந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போதே அதோட மிடில் வந்து இந்தியாவை குவிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு குவிட் இண்டியா மூமெண்ட்டு காந்திஜி எடுத்து நடக்க ஆரம்பித்தார். அப்போ அப்படி நடத்தும்போது அவரோட ஸ்லோகன் என்னவாக இருந்ததுன்னா, இதை செய்யுங்க இல்லை சாகுங்க. அதாவது சாகிற வரைக்கும் இதுக்காக ட்ரை பண்ணி செத்தாலும் சாவுமே தவிர கண்டிப்பாக இந்தியாவை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், ஆனால் இதை வந்து நான் வைலன்ஸ் மூலமாக தான் அடையணும் அப்படிங்கிறது காந்திஜியோட ஐடியாலஜி. அண்ட் அவருக்கு மூலமாக இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் ஆரம்பிச்சது. இந்த குவிட்
குவிட் இண்டியா மூமெண்ட்டில் நிறைய பெசன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் மாதிரியே இதுவுமே ரொம்ப பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு அமைஞ்சுது. ஓகேங்களா? இதுக்கு எகெயின்ஸ்டாக பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 9000 பீப்புளை அரெஸ்ட் பண்ணாங்க, 1000 பீப்புளை வந்து கொன்னாங்க. போலீஸ்க்கு அதிகப்படியான பவர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ போலீஸ் நினச்சா யாரை வேணாலும் கொல்லலாம், யாரை வேணாலும் ஜெயிலில் போடலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ 1943 இது ஒரு கயாஸாகவே இருந்தது. இவங்களோட இந்த ஆக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக மக்கள் சைடில் இருந்துமே ரிபெலியன் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொன்றும் இருக்குது. ஒரே நேரத்தில் வந்து எல்லாரையும் கொன்னா மக்கள்கிட்ட பயம் போயிடும்னு டெய்லியும் ஒருத்தரை வந்து நடு ரோட்டில் நிறுத்தி, மார்க்கெட்டுக்கு நடுவில் இல்லைன்னா பீப்புளாக கேதர் ஆகக்கூடிய இடத்துல டெய்லி ஒருத்தரை கொன்னாங்க. ஸோ 100 டேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்குள்ளே அந்த பயத்தை உருவாக்கணும், நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக எந்திரிச்சு நிற்காமல் இருக்கணுங்கிறதுக்கு பிரிட்டிஷ் நிறையவே வேலை பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் எகெயின்ஸ்டாக ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட நாட்டுக்குள்ளேயே நாடு பிரிக்கணும்னு இன்னொரு ப்ராப்ளமும் போயிட்டு இருந்தது. இண்டிபெண்டன்ஸ் வேணும், அதே சமயம் பார்ட்டிஷன் இண்டிபெண்டன்ஸ் வேணும். முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு தனியாக ஒரு கண்ட்ரி கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹிந்துஸ் மெஜாரிட்டியில் ஒரு கண்ட்ரி இருக்கோம், நாங்கள் முஸ்லீம் மெஜாரிட்டியில் நாங்கள் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ இருக்கிறத ரெண்டாக பிரிங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 1940 இந்த இஷ்யூ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இந்த ரெசல்யூஷன் எதுலேயுமே பாகிஸ்தான்ற வார்த்தை இல்லை, பட் எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்கன்றது மட்டும் இருந்தது. பட் மௌலானா ஆசாத் வந்து இதுக்கு ரொம்பவே ஆப்போசிட்டாக இருந்தார். இதோட இனிஷியேஷன் பாயிண்ட் யாருன்னா ஜின்னா, முகமது அலி ஜின்னா. ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தே முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக ஒன்று இருக்கணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்க முடியாதுன்றத வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன் வச்சார். ஆனால் வந்து மற்ற எல்லாருமே அதை பெருசாக எடுத்துக்கல, நம்ம எல்லாருமே ஒன்றா வாழ முடியுன்ற மாதிரி தான் இருந்தது. பட் நாட்கள் போக போக பிரிட்டிஷோட நிறைய பாலிட்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்து முஸ்லீம்ஸ்குள்ளே நிறையவே ப்ராப்ளம்ஸ் ஹெவியாக உருவாயிருச்சு. ஸோ இப்போ எல்லாருமே ஆமாம் முஸ்லீம்ஸ்க்கு தனியாக ஒரு இடம் வேணும், ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ரீஜனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 1944 காந்தியும் ஜின்னாவும் சேர்ந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி இவர் வந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து 1946 உருவாயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியா வந்து தனியாக ஒரு நாடாக மாறிடும் அப்படின்னு அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரலாக இருந்தது, ஃப்ரீ இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக இருந்தது ராஜாஜி தான். ஸோ பை 1937 இந்த 2 நேஷன் கான்செப்டை எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட டிசிஷன் அவங்க எடுக்கிறதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற ரீசனை அக்செப்ட் பண்ணி இது வந்து வந்துடுச்சு. இன்னொரு மெயின் ரீசனும் என்னென்னா, காங்கிரஸில் அவங்க எடுக்கிற முடிவில் கூட முஸ்லீம் லீகோட எந்த ஒரு டெசிஷனையுமே காங்கிரஸ் வந்து முன்னிறுத்தலை, அதுவுமே ஒரு காரணம் தான். அப்போ இங்கேயே ஒரு சின்ன லீக்லேயே எங்களோட இது வராதப்போ ஒரு கண்ட்ரின்னு வரும்போது எப்படி எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்கிறதும் அங்கே ஒரு ரீசனாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியல. குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் நடக்குது, இந்தியன்ஸும் வந்து பிரிஞ்சு சேர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் வேணும்னு முஸ்லீம் சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இந்த அடிமைப்படுத்தி வைக்கிறது, இம்பீரியாலிசம் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து நான் வந்து சுதந்திரம் கொடுத்துட்றேன், நீங்கள் 2 பேரும் 2 நாடாகவே வாழுங்க, அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து உருவாக்குறாங்க. காங்கிரஸ், லீகு, அப்புறம் பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட நாட்டை எப்படி ரன் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி எல்லாமே நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1946 ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து காங்கிரஸ்ஸு அதுக்கப்புறம் லீக் 2 பேர் ஜெயிக்கிறாங்க. ஸோ கேபினட் மிஷன் வந்து வைக்கிறாங்க. இதில் 3 மெம்பர் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருமே எப்படி வந்து அந்த கண்ட்ரியை அவங்க முன்னிறுத்தி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற கைடன்ஸ் மாதிரி. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வைக்கிறது தான் இந்த கேபினட் மிஷனோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா?
பட் இதில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி கண்ட்ரியாக இருந்தாலும் ஒன்றா செயல்படணும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க. பட் அது ரெண்டு பேருமே, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, ரெண்டு பேருமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 16 ஆகஸ்ட் 1946 டைரக்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. அதில் வந்து ஒரு பெரிய கலவரமே வெளியில் வந்தது. ஓகேங்களா, முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த கலவரத்தில் இறந்து போனாங்க. அதுக்கப்புறமா வேண்டாம், நம்ம வந்து இதுக்கு மேலே சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுறது வந்து நிறைய பேரோட உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடு வந்து உருவாச்சு. ஸோ ஃப்ரீயான இந்தியா அப்படின்னு நம்ம சுதந்திர இந்தியா வரும்போது பாகிஸ்தான் ஒரு புது நாடும் உருவாச்சு, பிரிட்டிஷும் நம்ம இந்தியாவை விட்டு போனாங்க. இப்படி தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஸோ சுதந்திரம் கிடைக்கும்போது ஆக்சுவலி நம்ம சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி சந்தோஷமாக கொண்டாட முடியல. அந்த டைம்லேயும் இந்த இந்தியா பாகிஸ்தான்ற பார்ட்டிஷன்னால் நிறைய பேர் செத்தாங்க, நிறைய பேர் கற்பழிக்கப்பட்டாங்க, குழந்தைங்க வரைக்கும் குடும்பம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப திண்டாடினாங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தில் தான் இந்தியாங்கிறது பிறந்தது. ஸோ நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத நம்மளோட ஹிஸ்ட்ரி காமிக்குது. நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச தப்பாகட்டும், நம்ம முன்னோர்கள் வழி காமிச்ச நல்ல விஷயங்களாகட்டும், இதை எல்லாத்தையுமே நம்ம மனசில் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுங்கிறது தான் இந்த லெசன்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நல்லா படிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே படிக்கிறதும், அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தரோட கையிலையும், உங்களோட ஒவ்வொருத்தரோட டிசிஷன்லேயும் நிறைய சேஞ்சஸ் நம்ம நாட்டில் வரும். நம்ம ஒருத்தராக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டெசிஷன்ஸ் இஸ் வெரி வேல்யூபிள் இன் எவ்ரி வே. ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் புக்கில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.